அதே போல நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் சொன்னீங்களே அப்படின்னு பத்திரிகையாளர் தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் வில்லிவாக்கத்துறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்க என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்ற போறீங்க? ஏன்னா சூப்பர் 6 திட்டம், அன்னபூர்ணி சூப்பர் 6, தாலிக்கு தங்கம், தமிழ்நாடு முழுக்க இலவச கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு, தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துலையும். அதே போல குழந்தை பிறந்தால் பிறந்த குழந்தைக்கு நகை, அப்புறம் வந்து கிஃப்ட் பாக்ஸு, அப்புறம் சானிட்டரி நாப்கின்ஸு, அவங்களுக்கு தேவையான பேம்பர்ஸு எல்லாமே கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதே போல வந்து மாணவர்களுக்கு இடைநிற்றல் 15,000 ரூபாய், பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய், இது எல்லாமே கொடுத்துருந்தார் இல்லையா? இது எல்லாத்தையும் அறிவிக்கணும். இதெல்லாம் எப்போ அறிவிக்க போறீங்க? வந்தோடனே செய்வீங்களா? இன்னும் வரல, இன்னும் ஆட்சி பவர் வரல, கவர்னன்ஸ் ஃபார்ம் பண்ணல, அமைச்சரவை அமைக்கல. இந்த கேள்வியை ஆதவர்ஜினா கேட்குறாங்க. வாக்குறுதியா சொன்னீங்களா, இதெல்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்க? எந்த வாக்குறுதியை முதல்ல நிறைவேற்றுவீங்கன்னு கேட்குறாங்க. இது லாஜிக்கான கேள்வி தானே. அதை கேட்ட கேள்வி நீ என்ன வேணாலும் கேளு, ஆனா நான் சொல்றதுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்பார் அப்படிங்கிறத நாங்க ஏற்கனவே சொன்னோம். எங்க தலைவர் அவர்கள் வந்து கொளத்தூருக்கு போகும்போதே அவங்க தடுத்தாங்க. அப்பவே உறுதியாயிடுச்சு ஸ்டாலினுடைய தோல்வி. இனி வாரிசு அடிப்படையில் தமிழ்நாட்டில் யாரும் அரசியலுக்கு வர முடியாது, வாரிசு அடிப்படையில் யாரும் ஜெயிக்க முடியாது. இது என்ன மன்னராட்சி காலமா? இந்த மன்னராட்சி காலம் ஒழிக்கப்படணும்னு பேசுறாரு.